முக்கிய செய்தி, மேட்டூர் அணையில் இருந்து 45,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் நிகிதா. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதியான அஞ்செட்டி, நாட்ராம்பாளையம், கேரிட்டி, தேன்கனிக்கோட்டை, தொட்டமஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த பகுதியில் பெய்யும் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்பொழுது படிப்படியாக அதிகரித்து நேற்றைய முன்தினம் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை, அதாவது மேட்டூர் அணை வரலாற்றில் 7வது முறையாக எட்டியது. அதனைத் தொடர்ந்து அணைக்கு வரும் நீர் முழுமையாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்று காலை 35,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 6 மணி முதல் வினாடிக்கு 45,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து தற்பொழுது முழுமையாக அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து தற்பொழுது 45,000 கன அடியும் மேலும் 60,000 கன அடி வரை தண்ணீர் வெளியேற்ற வாய்ப்புள்ளதால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அவர்களின் உயிர் உடைமைகளை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுமாறும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் ஆகிய 11 மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தை நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். அதே போல மேட்டூரை சுற்றியுள்ள இந்த தங்கமாபுரிப்பட்டினம், சேலம் கேம்ப், அதே போல RS உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களும் தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று தங்க வைத்து அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளையும் செய்து வருகின்றனர். தொடர்ந்து தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருவதால் உபரி நீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த 4 பகுதியிலுமே நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். அதே போல சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆறு பறித்து செல்லும் தண்ணீரில் குளிக்கவோ, நீச்சல் அடிக்கவோ, அதே போல செல்ஃபி எடுக்கவோ எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் ஒலிபெருக்கி மூலம் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.